Hello friends, welcome back to our channel Priya's Kitchen and Fashion. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பூஜா டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். பார்ட் 3 இது. நான் ஏற்கனவே 2 பார்ட்டா போட்டுருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் and மேலேயும் கொடுக்கிறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிப் நம்பர் 1, நம்ம வீட்டில் விளக்கேற்றும் போது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஒரு திரி போடணுமா 2 திரி போடணுமா அப்படின்னு. நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு திரி தான் போடுவேன், ஏன்னா நான் 2 விளக்கு ஏற்றுவேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா 2 திரி போடுறீங்க, அது வந்து ரொம்ப நல்லது. எப்போவுமே நீங்கள் காமாட்சி விளக்கு ஏற்றும் போது சரி, கூட வந்து ஒரு துணை விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லதுங்க. துணை விளக்கு ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது இன்னொரு காமாட்சி விளக்காக கூட இருக்கலாம், இல்லைன்னா அகல் விளக்காக கூட இருக்கலாம். இந்த மாதிரி துணை விளக்கு ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து அதிர்ஷ்டம் வரும்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்றுக்கு மேலே நம்ம எவ்வளோ விளக்கு வேணால் ஏற்றலாங்க. இந்த மாதிரி துணை விளக்குக்கும் பஞ்சத்திரி போட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றி நீங்கள் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் குத்து விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா அதுக்குமே இந்த துணை விளக்கை பயன்படுத்தி நம்ம வந்து குத்து விளக்கு ஏற்றிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றினீங்க அப்படின்னா கூட வந்து துணை விளக்கு ஏற்றுறது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் வந்து ஒரே மாதிரி விளக்காக கூட ஏற்றிக்கலாம். அதே மாதிரி திரி போடுறதும் அப்படி தான். நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றுனீங்கன்னா 2 திரி போடுங்க, 2 விளக்கு ஏற்றுனீங்கன்னா ஒரு திரி போடுங்க. நான் அப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஸோ அதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன வழக்கமோ அது கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 2, எப்போவுமே வாசலில் விளக்கேற்றி வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நில வாசலில் நம்ம விளக்கேற்றும் போது நம்ம குலதெய்வம் நம்மளை காக்கும்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து டெய்லியும் ஏற்ற முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் செவ்வாய் வெள்ளியிலையாவது வந்து நீங்கள் வாசலில் விளக்கேற்றுற பழக்கத்தை கொண்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன அகல் விளக்கில் நீங்கள் வாசலில் பூ போட்டு விளக்கேற்றி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. மகாலட்சுமி எப்போவுமே நம்ம வீட்டில் குடியிருப்பாங்க. ஸோ அதனால் எப்போவுமே இந்த மாதிரி விளக்கேற்றி வைங்க. இது வந்து மண் விளக்காக கூட இருக்கலாம், இல்லைன்னா பித்தளை விளக்கு, மாட விளக்கு, அந்த மாதிரி கூட நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். எப்போவுமே வாசலில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்குள்ளே விளக்கேற்றணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் முதல்ல நிலவாசலில் விளக்கேற்றிட்டு இந்த விளக்கை எடுத்துகிட்டு போய் நம்ம பூஜை அறையில் கூட ஏற்றலாம், இல்லைனா அகல் விளக்கு மூலமாக கூட நம்ம வந்து விளக்கேற்றலாம். உங்களுக்கு வந்து அதிகமாக காற்றடிக்குது நிலவாசலில் வைக்கும் போது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வாங்கி வச்சு அதில் டெய்லி விளக்கேற்றி வச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க, அதில் உப்பு நல்லா நிறச்சிக்கோங்க, கல்லுப்பு எடுத்துக்கோங்க. அண்ட் வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கல்லுப்பு நிறைஞ்சு இருக்கணும். உங்கள் வீட்டில் வந்து சம்பளம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் உப்பு, மஞ்சள், இந்த மாதிரி மங்களகரமான பொருள் வந்து வீட்டில் வாங்கி வைங்க. அது வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும். இப்போ இந்த கண்ணாடி பவுலில் உப்பு வந்து நல்லா நிறச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா காயின் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கிராம்பு வந்து ஒரு 5லேருந்து 7 ஒத்தப்படையில் எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கிராம்பு சுற்றி வச்சுக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா விராலி மஞ்சள் கூட வைப்பாங்க. ஸோ உங்களுக்கு வைக்கிறாலும் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா வெறும் கிராம்பு மட்டும் போதுங்க. இந்த மாதிரி வச்சு நம்ம பூஜை அறையில் வழிபடும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து எந்த கந்திஷ்டியும் இருக்காது, பணவரவு அதிகமாக இருக்கும், செல்வம் செழிக்கும்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாலில் கூட வைக்கலாம். நம்ம வீட்டில் வந்து அதிகமாக கண்டிஷ்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லாரும் பார்க்குற மாதிரி ஹாலில் ஒரு இடத்துல வச்சிங்க அப்படின்னா கண்டிஷ்டி வந்து கண்டிப்பாக போயிடும். அதே மாதிரி இந்த பவுல் எடுத்து உங்கள் பீரோ பக்கத்துலையோ இல்லைனா வந்து எங்கே வந்து பணம் அதிகமாக வைப்பீங்களோ அந்த இடத்துல வந்து பக்கத்தில் வச்சிங்க அப்படின்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்வம் செழிக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பூஜை அறையில் இந்த மாதிரி வச்சுட்டேன். இந்த உப்பை பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணிடுங்க. இதை வந்து கால்படாத இடத்துல நீங்கள் போடலாம், அப்படி இல்லைன்னா வந்து சிங்கில் வந்து கரைச்சி விட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கந்திஷ்டி எல்லாமே போயிடும். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ விளக்கேற்றுறதா இருந்தாலுமே கிழக்கு பக்கமாக பார்த்து ஏற்றுங்க. உங்கள் பூஜை அறையை வந்து கிழக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷங்க. இல்லை அவங்க வேறு திசையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து விளக்கேற்றும் போது விளக்கு வந்து கிழக்கு பக்கமாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. அண்ட் நீங்கள் வந்து விளக்கேற்றும் போது நீங்கள் விளக்கு வந்து குளிர வைப்பீங்க இல்லையா, ஸோ அந்த சமயத்தில் இந்த தூண்டுகோல் சொல்லுவாங்க, விளக்கு தூண்டின்னு சொல்லுவாங்க, இதை வந்து பயன்படுத்தி பாருங்கள். நம்ம தீக்குச்சிக்கு பதிலாக இதை வந்து பயன்படுத்தலாங்க. உங்கள் பூஜை அறையில் கண்டிப்பாக விளக்கு வந்து கிழக்கு பக்கமாக பார்த்து ஏற்றுங்க. ஸோ அது வந்து வீட்டுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லது. அண்ட் இன்னொரு விஷயங்க, உங்கள் பூஜை அறையில் சாமி சிலைகள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த சிலைகள் ஒரு அடிக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் டெய்லியும் அபிஷேகம் பண்ணி நெய்வேத்தியம் வைக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஒரு அடிக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அபிஷேகம் பண்ண வேண்டியதில்லை, ஆனால் ஒரு அடிக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணணுங்க. நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் வைக்கிறது இன்னுமே சிறப்பாக இருக்கும். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ விளக்கேற்றினாலும் சாமிக்கு ஏதாவது நெய்வேத்தியம் வைக்கிறது ரொம்ப முக்கியங்க. நான் எப்போவுமே இந்த மாதிரி குட்டி டம்ளரில்
பால் வைப்பேன். நீங்கள் மாதிரி வெள்ளியில் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இன்னுமே சிறப்பாக இருக்கும். இல்லைனா பித்தளையில் கூட வைக்கலாம். நான் வந்து இப்போ பால் வச்சுருக்கேன். இல்லைனா கற்கண்டு கூட வைக்கலாங்க. கற்கண்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு வரக்கு பதிலாக எப்போவுமே சாமி அறையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் வைக்கலாம், டேட்ஸ் வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கும் போது இன்னுமே சிறப்பாக இருக்கும். இல்லைனா உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் வந்து நீங்கள் பண்ணி வைக்கலாம். வெள்ளிக்கிழமைகளில் இந்த மாதிரி கேசரி பண்ணி வைக்கலாம், பொங்கல், சுண்டல் இந்த மாதிரிலாம் வைக்கும் போது இன்னுமே சிறப்பாக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது நெய்வேத்தியம் பண்ணி சாமிக்கு வந்து படைப்பேன். உங்களால் எதுவுமே முடியல அப்படின்னா பால் வந்து வச்சாது நீங்கள் வந்து சாமிக்கு நெய்வேத்தியம் வைங்க. அதுவுமே இன்னும் சிறப்பாக இருக்குங்க. கற்கண்டு பார்த்திங்கன்னா நம்ம பிரசாதமாக எல்லாருக்குமே கொடுக்கலாம். பாலும் அதே மாதிரி தான் நம்ம பூஜை அறையில் வச்சுட்டு அந்த பாலை வந்து நம்ம எல்லாருக்குமே பிரசாதமாக கொடுக்கலாங்க. நம்மளால் டெய்லியுமே நெய்வேத்தியம் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரியாவது கற்கண்டு, ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு நம்ம எப்போவுமே சாமிக்கு நெய்வேத்தியம் இல்லாமல் விளக்கேற்றக்கூடாது. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜை அறையில் எப்போவுமே வெத்தலை பாக்கு இல்லைனா பழம் வைப்போம் இல்லையா? பழம் வந்து உங்களால் முடிஞ்ச பழங்களை வந்து வைக்கலாம். அண்ட் வாழைப்பழம் வச்சிங்கன்னா காம்போடு வைங்க. காம்பை பிச்சுட்டு வைக்காதீங்க. வெத்தலை பாக்கு நீங்கள் வைக்கும் போது எப்போவுமே ஒத்தப்படையில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து பாருங்கள் 3 வெத்தலை 2 பாக்கு எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி கூட வைக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் எப்படி சொல்லுவாங்களோ அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் ஒத்தப்படையில் வைக்கிறது இன்னுமே சிறப்பாக இருக்குங்க. ஒரு தட்டில் இந்த மாதிரி நல்ல வெத்தலை வந்து எடுத்துக்கோங்க. சில வெத்தலையில் பார்த்தீங்கன்னா பூச்சிலாம் வந்திருக்கும். அந்த மாதிரி வெத்தலைலாம் வந்து சாமிக்கு பயன்படுத்தாதீங்க. நல்ல வெத்தலையாக எடுத்துக்கோங்க. அண்ட் காம்பெல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்து வைங்க. நீங்கள் சாமிக்கு வெத்தலை வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் வரணும் அண்ட் சாமிக்கு வந்து ரைட் சைடில் இருக்க மாதிரி பார்த்து வைங்க. ஸோ இப்படி தான் வந்து வெத்தலை வைக்கணும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் வாழைப்பழம் வைக்கலாம், இல்லை ஆப்பிள் வைக்கலாம், ஆரஞ்சு வைக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன வீட்டில் பழம் இருக்கோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் சாமிக்கு வந்து படைக்கலாம். அந்த வெத்தலையை அன்றைக்கே எடுத்துருங்க. ரொம்ப காஞ்சி போனதுக்கப்புறமா வெத்தலையை எப்போவுமே எடுக்காதீங்க. டிப் நம்பர் 7, பூஜை அறையை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கோங்க. வாரம் வாரம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நம்ம சாமி படங்களுக்கு வைக்கக்கூடிய பூக்கள் பார்த்திங்கன்னா நல்லா வாசனையான பூவாக வாங்குங்க. அந்த பூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஒரு பாக்ஸில் டிஷ்யூ பேப்பர் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாள் வரும். நம்ம டெய்லி பூஜை பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றும் போது எப்போவுமே கிழக்கு பக்கமாக பார்த்து ஏற்றுங்க. பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா சாமிக்கு தண்ணி வைப்போம்ல, அந்த தண்ணி வந்து டெய்லியும் மாற்றுங்க. பழைய தண்ணி வச்சு அப்படியே விளக்கேற்றாதீங்க. அண்ட் விளக்குமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கணும். விளக்கில் திரி வந்து டெய்லியும் மாற்றுறது ரொம்பவே முக்கியங்க. திரியை வந்து தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து நீங்கள் திஷ்டி சுற்றும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 8, நிறைய பேர் வந்து சாமி ரூமில் எதுக்கு கண்ணாடி வச்சுருக்கீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கண்ணாடி வைக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. நம்ம கண்ணாடிக்கு முன்னாடி வைக்கக்கூடிய பொருள் எல்லாமே நமக்கு பிரதிபலிக்கும், அதிகமாகும் அப்படிங்க வந்து ஒரு ஐதீகங்க. அதனால கண்ணாடிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் காயின்ஸ் வச்சுக்கோங்க அண்ட் கொஞ்சம் பூ வச்சுக்கோங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா அரிசி பருப்புலாம் வைக்கலாம், மஞ்சள் குங்குமம், இந்த மாதிரி மங்களகரமான பொருள் எல்லாமே அந்த கண்ணாடியில் தெரிகிற மாதிரி வச்சிங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் பணம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் அண்ட் பணம் வரவு பார்த்திங்கன்னா அதிகமாகும். அதனால் எப்போவுமே இந்த மாதிரி பூஜை அறையில் ஒரு கண்ணாடி வச்சுக்கோங்க. இந்த கண்ணாடி வைக்கும் திசை பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கம் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா வடக்கு பக்கம் வைக்கலாம். நான் வந்து வடக்கு பக்கமாக தாங்க பார்த்து வச்சுருக்கேன். ஸோ வடக்கு பக்கம் பார்த்து வச்சிங்க அப்படின்னா இன்னுமே நல்லதான், சிறப்பாக இருக்கும். இந்த காயின்ஸ் போட்டு வைக்கிற பவுல் பிளேட் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றும் பித்தளையில் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வெளியில் கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த காயினை என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இந்த காயினை வந்து நம்ம உப்பு, மஞ்சள் அந்த மாதிரி வாங்கும் போது பயன்படுத்திக்கலாம். டிப் நம்பர் 9, நம்ம எப்போ சாமிக்கு விளக்கேற்றினாலும் சரி கையில் எப்போவுமே வளையல் போட்டுட்டு விளக்கேற்றுங்க. அதுதாங்க ரொம்ப மங்களகரமாக இருக்கும். முடிஞ்சால் தலையில் பூ வச்சுட்டு கூட நீங்கள் விளக்கேற்றலாம். இந்த மாதிரி கையில் வளையல் போடாமல் விளக்கேற்றுறது அவ்வளோ நல்லதில்லை. அதனால நிறைய வளையல் போட்டால் நல்லாயிருக்கும். இல்லைனா ஒரு வளையலாவது போட்டு விளக்கேற்றுங்க. டிப் நம்பர் 10, நம்ம வந்து எப்போ சாமிக்கு வந்து ஊதுபத்தி ஏற்றி வச்சாலுமே ரெட்டைப்படையில் ஏற்றுவீங்க. அதுதாங்க இன்னும் சிறப்பாக இருக்கும். ஒத்தப்படையில் ஏற்றாதீங்க. 2, 4 இந்த மாதிரி ஏற்றி வச்சிங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. இந்த ஊதுபத்தி பற்ற வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம காமாட்சி விளக்கில் பற்ற வைக்காமல் துணை விளக்குலையோ இல்லை அகல் விளக்குலையோ பார்த்தீங்கன்னா நம்ம அதில் பற்ற வச்சு குத்தி வச்சோம் அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து பழத்தில் குத்தி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி ஊதுபத்தி ஸ்டாண்டில் வந்து குத்தி வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். அதில் விழக்கூடிய டஸ்ட் எல்லாமே அந்த பிளேட்டில் கலெக்ட் ஆகிக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம மனசுக்குமே ரொம்ப நிறைவாக இருக்கும். நம்ம பூஜை அறையும் பார்க்க ரொம்ப மங்களகரமாக இருக்கும்.
இந்த மாதிரியான பூஜை சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.